ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், எப்போ இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுதே பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜான் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி குறித்தும் இந்திய ஆயுதங்களோட செயல்திறன் குறித்தும் கிரிட்டிசைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அசர்பைஜானுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா என்ன ஆயுதங்களை அர்மீனியாவுக்கு விற்பனை செய்யறாங்க அப்படின்னு தெரியாமலே இந்திய ஆயுதங்களோட செயல்திறனை குறை கூற ஆரம்பிச்சிருக்காங்க. எதற்காக அசர்பைஜான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்திய ஆயுதங்களை கிரிட்டிசைஸ் செய்யறாங்க, அர்மீனியா இந்தியாவிடமிருந்து என்னென்ன ஆயுதங்களை வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிரெடேட்டர் ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்தின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியாவில் தயாரிப்பது குறித்தும் பேசப்பட்டது. ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்க முயற்சி செய்யும் பிரெடேட்டர் ட்ரோன்களோட செயல்திறன் என்ன, இந்த ட்ரோன்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சுன்னா இந்திய படையின் வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்தில் நடந்த அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல அர்மீனியா அசர்பைஜானிடம் தோத்து போயிட்டாங்க. அர்மீனியாவுடைய இந்த தோல்விக்கு மிகவும் முக்கியமான காரணம் அசர்பைஜான் துருக்கியிடம் இருந்து வாங்கிய அதிநவீன ஆயுதங்கள், அதுவும் குறிப்பா துருக்கியின் பைரக்டர் TB2 ட்ரோன்கள். துருக்கி ட்ரோன்களை பயன்படுத்தி அர்மீனியாவுடைய ஆயுத கிடங்குகள் மற்றும் டேங்குகளை அசர்பைஜான் தாக்கி அழிச்சாங்க. இந்த சூழ்நிலையில அர்மீனியா தன்னுடைய படையின் வலிமையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதன் காரணமா தான் அர்மீனியா இந்தியாவிடமிருந்து அதிகமான ஆயுதங்களை கொள்முதல் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல அர்மீனியா இந்தியாவிடமிருந்து ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார், பினாகா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், வெடிபொருட்கள் மற்றும் கல்யாணி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ட்ரக் மவுண்டட் கன் சிஸ்டங்கள் போன்ற பல சிஸ்டங்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. அர்மீனியா இன்னும் இந்தியாவிடமிருந்து அதிகமான ஆயுதங்களை வாங்குவதற்கு முனைப்பு காட்டி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க ஆன்டி ட்ரோன் சிஸ்டம், ஆகாஷ் ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் போன்ற பல சிஸ்டங்களை அர்மீனியா இந்தியாவிடமிருந்து வாங்க போறாங்க. இது தவிர இந்தியாவின் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலான பிரளை மிசைலையும் அர்மீனியா வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியாவிடம் தற்போது ரஷ்யாவின் இஸ்கந்தர் M ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் தான் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த மிசைல்களை இந்தியாவின் பிரளை மிசைல்களை கொண்டு அர்மீனியா ரீப்ளேஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்க லாய்டரிங் அம்யூனிஷன்ஸையும் அர்மீனியா வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜானை சேர்ந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அர்மீனியா இந்திய ஆயுதங்களை வாங்குவது குறித்து கிரிட்டிசைஸ் செஞ்சு வர்றாங்க. இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி அர்மீனியாவிற்கு அதிகரிக்க அசர்பைஜான் மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து அதிக குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா அசர்பைஜானுடைய நியூஸ் சேனல்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் நியூஸ் பப்ளிஷ் செய்யக்கூடிய வெப்சைட்டுகள்ல இந்திய ஆயுத ஏற்றுமதி குறித்து பல கட்டுரைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு வருது. அர்மீனியா இந்திய ஆயுதங்களை கொண்டு அசர்பைஜானை மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் டெக்னாலஜில ஓவர்டேக் செஞ்சிரலாம் அப்படின்னு முயற்சி செய்றாங்க. அர்மீனியாவுடைய இந்த முயற்சி எந்த பலனையும் தராது அப்படின்னு அசர்பைஜானுடைய பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கருத்து தெரிவிச்சு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அர்மீனியா இந்தியாவிடமிருந்து வாங்கியிருக்க பினாகா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் மற்றும் ATAGS கன்ஸ் போன்றவை மிகவும் தரம் குறைந்தது. இந்த சிஸ்டங்களை இந்தியாவே இன்னும் பயன்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது அர்மீனியா எதற்காக இந்த சிஸ்டங்களை வாங்குறாங்க அப்படின்னு குறை கூறி வர்றாங்க. சமீபத்துல அசர்பைஜானுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் முகமது வேலி மம்முடு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில அர்மீனியா இந்தியாவிடமிருந்து வாங்கியிருக்க 155mm ATAGS ஹவிட்சர்கள் அமெரிக்காவுடைய M777 ஹவிட்சர்களோட காப்பி அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து வாங்கியிருக்க ஹவிட்சர்களை இந்தியாவே இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல. இந்த சூழ்நிலை
சூழ்நிலையில இந்த ஹவிட்சர்களை அர்மீனியா எதற்காக வாங்கியிருக்காங்க? இந்தியா அர்மீனியா வாங்கியிருக்க ATAGS ஹவிட்சர்களை பாகிஸ்தானுக்கு எதிராக வெற்றிகரமா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த ஹவிட்சர்களோட செயல்திறனை நான் ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு அவர் கிண்டல் செஞ்சிருக்காரு. அவருடைய பேச்சில இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. அது என்ன அப்படின்னா, அர்மீனியா இந்தியாவிடமிருந்து என்ன ஆயுதம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியல. முதல்ல அவரு இந்தியாவின் ATAGS கன் சிஸ்டம் அமெரிக்காவின் M777 ஹவிட்சர்களோட டைரக்ட் காப்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல இந்தியாவின் ATAGS கன் சிஸ்டம் 155mm 52 கேலிபர் ஹவிட்சர். ஆனா அமெரிக்காவின் M777 ஹவிட்சர்கள் 155mm 39 கேலிபர் ஹவிட்சர். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எப்படி M777 ஹவிட்சர்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அர்மீனியா இந்தியாவிடமிருந்து ATAGS கன் சிஸ்டத்தை ஆர்டர் செய்யல. அர்மீனியா இந்தியாவின் தனியார் நிறுவனமான கல்யாணி டிஃபென்ஸ் நிறுவனம் தயாரித்த 155mm 39 கேலிபர் கொண்ட ஹவிட்சர்களை வாங்கியிருக்காங்க. இந்த ஹவிட்சர்கள் M777 ஹவிட்சர்கள் போன்றதுதான். ஆனா அர்மீனியா வாங்கியிருக்கிறது ட்ரக் மவுண்டட் ஹவிட்சர்கள். அமெரிக்காவின் M777 ஹவிட்சர்கள் டவுட் கேலிபர் ஹவிட்சர்கள். இந்தியாவின் கல்யாணி நிறுவனம் அமெரிக்காவின் மேண்டஸ் குரூப் அப்படிங்கிற நிறுவனத்துடன் இணைந்துதான் இந்த 155mm 39 கேலிபர் ஹவிட்சர்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மேண்டஸ் குரூப் மாடர்ன் ஹவிட்சர்களை உருவாக்குறதுல கை தேர்ந்த நிறுவனம். அதனால M777 ஹவிட்சர்களுக்கும் கல்யாணி நிறுவனத்தின் ஹவிட்சர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இந்த விஷயமே தெரியாம அர்மீனியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உளறி கொட்டிட்டு இருக்காங்க. அவர்களுடைய இது போன்ற பேச்சு அவர்களின் பயத்தை தான் வெளிக்காட்டுது. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா இந்தியாவுடைய ஏவியானிக் செக்டார் அதிவேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமா உலகின் பல முன்னணி விமான தயாரிப்பு மற்றும் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இந்தியாவில் உருவாக்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவின் முன்னணி ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமான ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்தின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னவிஸ் அவர்களை சந்தித்து பிரெடேட்டர் மற்றும் ரீப்பர் ட்ரோன்களை இந்தியாவில் தயாரிப்பது குறித்தும் வரும் காலத்துல அந்த நிறுவனம் இந்தியால என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதனை தொடர்ந்து ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்தின் CEO மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி திரு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதன் மூலமா ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் தன்னுடைய பிரெடேட்டர் மற்றும் ரீப்பர் ட்ரோன்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு முனைப்பு காட்டி வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் ட்ரோன்கள் உலகின் தலை சிறந்த ட்ரோன்கள். இந்த நிறுவனம் தயாரிக்கும் ட்ரோன்கள் அமெரிக்க விமானப்படை, ராயல் ஏர்போர்ஸ், இட்டாலியன் ஏர்போர்ஸ் போன்ற பல நாட்டு விமானப்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. இந்தியா ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து 30 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த ட்ரோன்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில தான் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்தின் CEO உடைய இந்த சந்திப்பு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போன முறை அமெரிக்காவிற்கு சென்றிருந்த போது இதே ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் சந்தித்து இந்தியாவில் தங்களுடைய ட்ரோன்கள் தயாரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி தான் அமெரிக்க விமானப்படை ஈரானிய ராணுவ ஜெனரலான சுலைமானி மற்றும் அல் கொய்தாவுடைய தலைவரை அசாசினேட் செஞ்சாங்க. அமெரிக்காவின் இந்த பிரெடேட்டர் ட்ரோன்கள் 11 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 4760 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை இயக்குறதுக்கு ஒரு ஹனிவெல் TPE 33110 டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜின்னால 671 கிலோவாட் திறனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிரெடேட்டர் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 482 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால 1900 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். பிரெடேட்டர் ட்ரோன்கள்னால 15400 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்களால் தொடர்ந்து 14 மணி நேரம் பறக்க முடியும். அதாவது எதிரியின் வருகைக்காக காத்திருந்து தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்கள்ல
ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை எடுத்து செல்வதற்கு 7 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 7 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல AGM 114 ஹில்ஃபயர் மிசைல்கள், GBU-12 பேவ்வே லேசர் கைடட் பாம்ஸ், ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸ், ஏர் டு ஏர் ஸ்டிங்கர் மிசைல்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த ட்ரோன்கள்ல இருந்தாலும் இந்த ட்ரோனோட விலை மிகவும் அதிகம். அதாவது ஒரு பிரெடேட்டர் ட்ரோனோட விலை 100 மில்லியன் அமெரிக்க டாலர். அதனாலதான் இந்தியா இந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு ரொம்ப யோசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரெடேட்டர் ட்ரோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொழுது இந்த ட்ரோன்களோட விலை வெகுவா குறையும். அதனால இந்திய படையினரால் இந்த ட்ரோன்களை அதிக எண்ணிக்கையில வாங்கி பயன்படுத்த முடியும். பார்க்கலாம் எவ்வளவு விரைவா இந்த ட்ரோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.